அனைவருக்கும் வணக்கம். பகிர்வு தோழமை நடத்தக்கூடிய இந்த வாராந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நூலாக நம் வாரந்தோறும் ஒவ்வொரு புத்தகங்களை எடுத்து கலந்துரையாடுவது வழக்கம். அந்த வகையில இன்னைக்கான புத்தகம் வந்து தேவை தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். வேங்கடம் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை குறித்து நம்மிடையே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தேவை தலைவர்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இன்றைய சூழலுக்கு ஒரு சரியான புத்தகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த குடியரசு தினத்தை ஒட்டி இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதுக்கு அடித்தளமா இருக்கிறது அரசியல். இப்படி அரசியலுக்கு மட்டும்தான் தலைவர்கள் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. நம்முடைய அன்றாட தேவைகள்லையும் நம்முடைய ஒவ்வொரு நகர்வுலையும் நம்ம தலைவரா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி இந்த தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகமா இத நம்ம பார்க்கலாம். எப்படி தலைமை பண்பை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகளை வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. அர்த்த சாஸ்திரம் அந்த நூல் சாணக்கியருடைய அந்த நூலை வச்சு இத நவீனப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது அந்த நூல் குறித்து முதலாவதாக பேசுவதற்காக பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். பாண்டியராஜ் குறிப்பிட்டதை போல இக்காலத்திற்கேற்ற நூல் இது. காரணம், இன்றைக்கு இருக்கிற ஒரு இயல்புக்கு மாறான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு வெறுமையான சூழல்களுக்கெல்லாம் காரணம் ஒரு தகுதி வாய்ந்த தலைமை இல்லாமல் இருப்பதுதான். அதனால்தான் இந்த தலைமை என்கிற இந்த பண்பை நாம் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த தலைமை என்பது ஒரு பெரிய நிறுவனத்திற்கான தலைமை என்ற புரிதலில் நாம் அணுக வேண்டியதில்லை. நமக்கு நாமே ஒரு தலைமை உணர்வோடு வாழ வேண்டியிருக்கிறது. நாமும் மற்றவர்களோடு உறவு கொள்ளும் போதும் ஒரு தலைமை தேவைப்படுகிறது. அப்புறம் அப்படியே குடும்பம், பணியாற்றும் இடம், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிற எல்லா இடத்துக்கும் இந்த தலைமை பண்பு தேவைப்படுது. இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் கூட தன்னுடைய தலைமை பண்பினால் தான் தலைமையேற்றிருக்கிற ஒரு நிறுவனத்தையோ ஒரு அமைப்பையோ ஒரு கூட்டத்தையோ ஒரு செயல்பாட்டையோ ஒரு போராட்டத்தையோ மிக நல்ல முறையில் ஒரு நல்ல முன்மாதிரியாக நடத்தி காட்டுகிற பலரை நாம் சந்திக்கிறோம். அப்படியான சூழல்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு நூல்தான் இது. இப்ப இந்த நூலுக்குள்ளாக செல்வதற்கு முன்னால் இந்த தலைமை பண்பானது பழங்காலத்திலிருந்தே நம்முடைய மனித சமூகத்தின் அறிவு வளர்ச்சிக்கும் வரலாற்று தொடர்ச்சிக்கும் மானுட ஒருமைப்பாட்டிற்கும் பயன்பட்டு வந்திருக்கிறது. நம்மளை விட, மனிதர்களை விட மற்ற உயிரினங்களிடம் இந்த தலைமை பண்பு மிக அழகாக மிக சிறப்பாக பொருந்தி இருக்கிறது. அதனுடைய பயனாக அந்த உயிரினங்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கின்றன. அது இப்போ இந்த யானையெல்லாம் எடுத்துக்கலாம். யானை கூட்டத்துக்கு ஒரு தலைமை யானை இருக்கும். அந்த யானையினுடைய வழிகாட்டுதலில் மற்ற யானைகள்லாம் செயல்படும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெறிமுறைகள் இருக்குது. அது மருத்துவம் பார்ப்பது உட்பட ஒரு இடத்துக்கு பெயர்வது, உணவை தேடுவது, மகப்பேறு அதை வந்து முறைப்படுத்துவது, இப்படி பல்வேறு பணிகளை அந்த யானைகள் செய்வதற்கு அவை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமை பண்பு ஒரு முக்கியமான காரணம். அதே போல் இந்த பறவைகள் அசாத்தியமான ஆற்றல் கொண்டவை, கண்டமிட்டு கண்டம் அவை தொடர்ந்து பறக்க வல்லவை. அப்படி பறந்து செல்வதற்கான தகுதியை அவை எப்படி உருவாக்கி கொள்கின்றன என்றால் அவற்றுக்குள்ளாக இருக்கிற தலைமை பண்பு தான். அவற்றை பொறுத்தவரை தலைமை பறவை என்பது முன் வரிசையில் இருக்கிற பறவைகள் அவை வழிநடத்தி செல்லும். அந்த பயணத்தினூடாக முன்னாடி போகிற பறவைக்கு அதிகமான காற்றழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். மற்ற பறவைகள் அந்த அளவிற்கு சிரமம் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த வாய்ப்பை வந்து அந்த பறவைகள் என்ன பண்ணும்னா ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டம் மாற்றிக்கிட்டே வரும், வரிசையை மாற்றும். இப்போ இந்த பண்பெல்லாம் அதுக்கு உருவானத்துக்கு ஒரு அமைப்பு, ஒரு தலைமை என்கிற அந்த உணர்வாக்கம் தான் காரணம். அண்மையில் எறும்பும் யானையும் என்றொரு நூல் படித்தேன், சின்ன நூல்.
அந்த நூலில் ஒரு யானையை ஒரு எறும்பு வழிநடத்துகிறது. காரணம், அது எறும்பிடம் இருக்கிற தலைமை பண்பு. ஆப்பிரிக்காவிலே ஒரு காட்டிலே நடப்பதாக அந்த கதை சொல்லப்படுகிறது. படிக்கும்போது நமக்கு அதில் யதார்த்தம் இருப்பது போல அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இப்போ பொதுவாக சொல்வார்கள், அதாவது 1000 சிங்கங்களை கொண்ட ஒரு ஆட்டின் தலைமையிலான படையை, படை 1000 ஆடுகளை கொண்ட ஒரு சிங்கத்தின் தலைமையிலான படையை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு தலைமையா இருக்கிற படையில சிங்கங்கள் நிறையா இருந்தா கூட ஒரே ஒரு சிங்கர் தான் அது தலைமையா இருக்கிற ஆடுகளின் படை ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரிலாம் இந்த தலைமை பண்புங்கிறது நமக்கு நம்ம உடலுக்கு கூட இந்த தலைமை பண்பு இருக்கு. நம்ம உடல் உறுப்புகளை நிர்வகிக்கிற அந்த இது இருக்கு. இப்போ இந்த இந்த தலைமை பண்புக்கு தலைவராக இருப்பதோட மட்டும் இல்லாமல் தலைமைக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும். அதாவது கட்டுப்படுதல் என்றால் அடிமைங்கிற பொருள் இல்லை. கண்டிப்பாக ஒரு தலைமை இருந்தால் அதற்கு அதை அதன் கீழ் வருகிற அந்த பண்பு வேணும். அப்பதான் அது அந்த தலைமை வெற்றிகரமாக நடைபெறும். இப்போ அது அது இது 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 எல்லாமும் நாம் நினைவில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த தலைமை பண்பு குறித்து உலகத்தில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. நம் தமிழிலேயே ஒரு 50-100 புத்தகங்கள் படிக்கிறதுக்கு கிடைக்குது. அந்த புத்தகங்களுக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டால், இது தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் அறிந்த தலைவர்கள் வாழ்ந்த அவங்க எப்படி அவங்கள்ட்ட இருந்த தலைமை பண்புகளை சொல்லுது. இப்போ இந்த நூலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, மிக முக்கியமான நோக்கம். அது என்னன்னா, எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைமையை உருவாக்குவது. இப்போ நம்ம பொதுவாக யோசித்து பார்த்தோம்னா, ஒரு 50 ஆண்டு கால வரலாறுல நாம் எதிர்பார்க்கறத்தக்க அல்லது சமூகத்தை மாற்றத்தக்க ஒரு நல்ல தலைமை உருவாகலை. இப்போ இனிமேலும் உருவாகாதா அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்ம காலப்போக்கை யோசிக்கும் போது அப்படிதான் சொல்லணும். ஆமாம், எங்கே உருவாக போகுது அப்படின்னு கேட்கறதுக்கு இடம் இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, ஒரு நல்ல தலைமை உருவாக முடியும் அப்படின்னு சொல்றார் இவர். குறிப்பாக அவர் அரசியல் தலைமையை வலியுறுத்துறார். ஏன் அரசியல் தலைமையை வலியுறுத்துறாரு அப்படின்னா, இந்த அரசியல் தலைவர்களுக்கு சமூக உறவாடல், சமூக ஊடாட்டம் என்பது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவு என்பதனாலே, அதே போல முடிவெடுக்கும் அதிகாரம் அரசியல் தலைவர்களுக்கு இருப்பதனால அந்த தலைமைக்கு தகுதியாகும்படி மக்களை அவர் கேட்டுக்கொள்கிறார். இந்த கேள்வி வரும்போது உடனே நமக்கு நிகழ்கால போக்குகள் அது தடையாக வருவது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் பணம் இல்லாமல் அரசியல் இல்லை. அப்படி இருக்கும்போது பணம் இல்லாதவர் அரசியல் தலைமைக்கு ஆசைப்படுவது பொருத்தமா என்ற கேள்வி வரும். அதற்கு அவர் ஒரு எளிமையான வழிமுறையை சொல்லுகிறார் நூலின் தொடக்கத்திலேயே. நீங்கள் உங்களை ஒரு பெரிய ஒரு கட்சி, ஒரு பெரிய பகுதிக்கான தலைவர், கட்சிக்கான தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை. உங்கள் பகுதியில், உங்களை சுற்றி இருக்கிற சின்ன பகுதியில் சின்ன வேலை செய்யுங்கள், அது ஒரு தலைமை பண்பு கொண்டதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அங்கிருந்து தொடங்குங்கள். 4 பேருக்கான சிக்கல் எளிமையாக தீர்வதற்கு காரணமாக இருங்கள். ஒரு சின்ன தேவை இருந்தால் அதை பெற்று தருவதற்கு காரணமாக இருங்கள். ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்கு காரணமாக இருங்கள். இப்படி உங்கள் ஊரில் நீங்கள் அறியப்பட்டவராக இருங்கள். அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு வார்டு மெம்பராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அப்போ இப்படியாக படிப்படியாக வளர்ந்தால் அதற்கு ஒரு காலம் எடுக்க போவது உண்மை என்றாலும் கூட அந்த மாதிரியான வளர்ச்சியை வேறு போக்குகள் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றார். இப்போ அப்படி சில பேர் வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது சில தேர்தல் முடிவுகளை நாம் கவனித்தால், பெரும்பான்மை கட்சியின் பெயரால் மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் சாய்ந்து ஒரு 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 தரப்பை வெற்றி பெற செய்தால் கூட ஒரு சிலர் வெற்றி பெற்றிருப்பார்கள் மாற்று தரப்பிலே. அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அமைந்தது அவர்களுடைய தலைமை பண்பினால். இதற்கு கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். கடந்த காலங்கள்லாம் 1990கள், 2000 இந்த மாதிரியான காலங்கள். அதுக்கு பின்னாடி கூட நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த PH பாண்டியன் எல்லாம் தனிநபராக வெற்றி பெற்றார். அந்த மாதிரி பலரை சொல்லலாம். இப்போ இது அதே மாதிரி வெற்றி பெறுவது என்பது, வெற்றி பெற்றால்தான் தலைவர் என்று கிடையாது. சில பேரை மக்கள் மறக்க மாட்டார்கள். சிலருக்கு அவர் எந்த பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மதிப்பு இருக்கும். அது அவருக்கு கிடைத்த தலைமை பண்பினால் அவருக்கு வாய்த்த ஒரு சிறப்பு. அதே போல் இந்த ஒரு மனிதரிடம் பல பண்புகள் இருந்தும்
நல்ல ஒரு தலைமை பண்பு இல்லாவிட்டால் அவர் வாழ்க்கையிலே மேலே வருவது கடினம் என்கிறார். அதற்கு நம்ம பசும்பன் முத்துராமலிங்க தேவரையும் அண்ணாவையும் அறிஞர் அண்ணாவையும் ஒப்பிட்டு ஒரு 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 கருத்து ஒன்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. அண்ணா அரசியல் தலைவராக உருவாகி கொண்டிருந்த அதே காலகட்டத்திலேயே பசும்பன் முத்துராமலிங்க தேவரும் அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தார். அவருக்கும் ஒரு 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 மக்கள் திரள் இருந்தார்கள். ஒரு அரசியல் கட்சி பெயரை கூட அவர் வைத்திருந்தார். ஆனால் அண்ணாவை போல அவரால் வளர்ச்சி அடைய முடியவில்லை. அதற்கு அவர் தலைமை பண்பை வளர்த்து கொள்ளாதது ஒரு காரணம். தலைமை பண்பு இல்லாததன் காரணமாக அவருக்கு ஒரு சார்பு வந்து விடுகிறது. அந்த சார்பை நிலைநாட்டுவதிலே தான் அவர் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இருந்தால் அண்ணா வேறுபட்டு அவர் தன்னுடைய தலைமை பண்பின் காரணமாக அரசியலில் பெரிய இடத்திற்கு வந்தார். அது ஒரு முறை திருச்சியில் ஒரு கூட்டம், அண்ணா பேச வேண்டியது. அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அண்ணாவுக்கு சொல்லியிருந்த செய்தி என்னவென்றால், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் உங்களை பற்றி காரசாரமாக நிறைய இடங்களில் பேசிக்கொண்டே வருகிறார், அவதூறாக பேசுகிறார், அதற்கெல்லாம் நீங்கள் பதில் தர வேண்டும், அதற்காக தான் இந்த கூட்டம் என்று சொல்லியிருந்தார்கள். அண்ணாவும் சரி என்று சொல்லி அதற்கு வருகை தந்தார். அண்ணா தேவரை எதிர்த்து அவருக்கு பதில் சொல்ல போகிறார் என்று கருத்து இருந்த காரணத்தால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. அண்ணா ஒரு 1.5-2 மணி நேரம் பேசினார். அதில் ஒரு கடைசி 2 வாக்கியங்கள் தான் தேவரை பற்றி குறிப்பிட்டார். மற்ற நேரங்களில் அவர் வழக்கமாக பேசுகிற பேச்சை தான் பேசினார். அப்போ என்னை திட்டா நான் உன்னை திட்டுறேன் என்று நினைத்திருந்தால் அது வளர்ச்சியாக இருந்திருக்கார். இது அப்போதைக்கு அவருக்கு வாய்த்த தலைமை பண்பு. இப்போ இந்த இந்த தலைமை பண்பை இந்த புத்தகத்தில் நிறைய தலைவர்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்லப்படுது. பல்வேறு இந்த மாதிரி நான் சொன்னதை போல பல்வேறு சம்பவங்கள் இதில் இடம் பெற்றிருக்கின்றன. இப்போ இந்த நூலுடைய நோக்கத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். ஏன்னா இப்போ ஒரு 50 வயசு ஆள் அல்லது அது மாதிரி உள்ளவங்க தலைவராக வருவதற்கு நாள் எடுக்கும், ரொம்ப நாள் எடுக்கும். அதனால இளைய தலைமுறைக்கு இந்த பண்புகளை எல்லாம் நம்ம ஊட்டி அவர்களை இந்த திசையில் பயணிக்க செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இப்போ இதில் பல பேரை நாம் வளர்த்து எடுத்தால்தான் அதில் சில பேர் ஒரு நல்ல தலைவர்களாக வருவார்கள். ஏன்னா தலைமையை தான் நாம் உடனடியாக நாம் தேர்வு செய்ய வேண்டிய அந்த இடத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ இந்த நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், இந்த அரசியல் சூழ்நிலைகள்லாம் பார்க்குறோம். சிலருடைய சில துறைகள் அல்லது சில மாநிலங்களில் சில இது விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அவங்களுடைய தலைமை பண்பு தான் காரணம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக இந்த தலைவராக இருக்கிறவருக்கு இது ஒரு அதிகாரம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, இது ஒரு பொறுப்பு என்ற எண்ணம் இருக்கணும். அதில் எந்த தன்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை விட தன்னுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது தன்னுடன் இணைந்திருப்பவர்களுடைய பெயர் சமூகத்தால் உச்சரிக்கப்படுவதை விரும்புவோராக இருக்கணும். அதாவது அவர்களெல்லாம் முன்னால் செல்ல செய்துவிட்டு பின்னால் நிற்க வேண்டும். அதனால் இவர் ஒன்றும் குறைந்து போகிறதில்ல. அது அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய நோக்கத்துக்கான வளர்ச்சிக்கும் தான் அது வழிவகை செய்யும். இதற்கெல்லாம் பெரிய பக்குவம் வேண்டும். ஏனென்றால் தலைமை என்றாலே ஒரு அதிகாரம் என்ற மனப்பான்மை தான் நமக்கெல்லாம் இருக்கிறது. எப்படியாவது தலை காட்டி விடுகிறது. அப்போ அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் வேண்டும், பயிற்சி வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்குள்ளாக எழுப்புகிற ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம். நல்ல புத்தகத்தை படிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கிய பகிர்வுக்கும் வராத ராஜதுரைக்கும் நன்றி. சிறப்பான கருத்துக்களை தலைமை பண்பு குறித்து, தலைமை என்றால் என்ன, அதன் அவசியம் குறித்து பல செய்திகளை தொகுத்து வழங்கிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி. பொதுவா இதுல இந்த நூலின் ஆசிரியர் நான் சாணக்கியராக இருந்து அரசியலுக்கு வழிகாட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தொடங்கி இருக்காரு.
இதுல அதே நேரத்துல ஒரு சாணக்கியர் குறித்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. நான் சரியா புரிஞ்சிருக்கனான்னு தெரியல. தவறு இருந்தா அடுத்து பேச வரவங்க படிச்சவங்க திருத்துங்க. சாணக்கியர் குறித்து ஒரு தகவல் சொல்றாரு. அதுல வந்து பிராமணர்கள் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து பற்களை உடைக்க செய்து அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு மந்திரியா மட்டும் வச்சுக்கலாம். அவருடைய வழிகாட்டுதலின்படி ஆட்சிகள் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்ற மாதிரி படிச்சதா நினைவு. ஆம், இதே சூழல்ல இன்னொன்னு அந்த சாணக்கியர் அப்படிங்கிறது வந்து வடநாட்டுக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் வந்து இந்த அத்திமலை தேவன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் 5 வால்யூமா வெளியாச்சு. அந்த புத்தகத்துல இந்த சாணக்கியரையும் அத்திவரதர் குறித்தும் ஒரு வரலாற்று ரீதியா கிமு 300ல இருந்து தொடங்குறதா அதுல எழுதியிருக்காரு. அதுல அந்த சாணக்கியர் வந்து நம்ம காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் அப்படின்னு குறிப்பிட்டு அதுக்கு வரலாற்று ரீதியா பல சான்றுகள் எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அத்தகைய அவர் ஒரு தமிழராக இருந்து பல பேரரசுகளை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல அவர் வந்து சொல்லும்போது பொதுவா தலைமை பண்பு அப்படின்னு சொல்லும்போது தலைமை பண்புங்கிறது வெற்றி பெறுறது மட்டும் இல்ல. தன்னை காத்துக்கொள்றது மட்டும் இல்ல. மற்றவர்களை வெற்றி பெற செய்து கூட இருக்கிறவங்களையும் பாதுகாக்கிறது தான் தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பல செய்திகளை அ தெரிவித்த முருகேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்தபடியாக ஒரே ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் சின்ன குறுக்கீடு. இந்த நீங்க கேட்டீங்க சாணக்கியர் என்பவர் தமிழரா என்று கேட்டீங்க. அவர் தமிழரா இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மௌரிய அரசர்களே, மௌரியர்கள் நண்பர்கள் எல்லாம் தமிழர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்று பார்வைகள் தெரிவிக்கின்றன. தமிழர்கள் இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் பரவி இருந்து படிப்படியாக தென்னகம் நோக்கி நகர்ந்தார்கள் என்ற வரலாறுலாம் இருக்கிறது. அதனால் அதற்கு சாத்தியம் இருக்கிறது. இப்போ பெரும்பான்மையான வரலாறு சாணக்கியரை ஒரு மௌரிய மன்னரின் சமுத்திரகுப்தரின் வழிகாட்டு அமைச்சராகத்தான் பார்க்கிறது. அப்புறம் இந்த சாணக்கியர், அதாவது இவர் வந்து அந்த முன்னுரையில் அந்த சாணக்கியரை மனதில் வைத்துக்கொண்டு அவர் பதில் சொல்வதைப் போல ஒரு இந்த நூலை உருவாக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த அதாவது அவரை நடைக்காக அவரை எடுத்துக்கொள்கிறார். அந்த அந்த அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் சாணக்கியர் சொன்ன கருத்துகள் எல்லாமே நல்லவைன்னு சொல்ல முடியாது. எப்படியாவது ஒரு அரசனை பாதுகாத்துடணும். அந்த நாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த அரசனை பாதுகாத்துடணும். அதுதான் அதுதான் சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. நம்ம கலைஞரை சொல்லுவாங்கல்ல, சாணக்கியத்தனம் கொண்டவர்னு. அது அது வந்து எப்படின்னா, மக்களுக்கு எப்படியாவது மக்களை ஏமாற்றி அவர்களை வந்து அடிபணிய செய்து, அதில் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கடவுளின் பெயரால் விடியறதுக்குள்ள ஒரு வீர சாகசத்தை பண்ணுங்க, கோயில் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அது மாதிரி மக்களை வந்து அவங்கள சுய சிந்தனையற்றவர்களாக சொல்றதெல்லாம் நம்பக்கூடியவர்களாக மாத்துங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா அவங்களுடைய தலைமையை நீங்கள் நிர்வகிக்கலாம் அப்படின்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. அதுதான் இவர். அதனால அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் வந்து இப்போ நவீன சாணக்கியத்தனத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சாணக்கியரை ஒரு அதாவது ஒரு நடையாக கூட அவரை எடுத்துக்கொண்டது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. அது அது நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். அதுதான் அந்த இது. நன்றி. நன்றி சார். மிக்க நன்றி சார். பல செய்திகளை தெளிவுபடுத்தியமைக்க மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக நம்முடைய பேராசிரியர் சரவணன் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். தேவை தலைவர்கள், ஆசிரியர் வந்து வேங்கடம். இந்த நூல் வந்து சமகாலத்தில் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்றது பலருடைய கருத்தாகவும் இருக்கு. அந்த கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த நூலை படிக்கும் போது தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு இந்த நூல் இப்ப வாசிக்கப்பட வேண்டும் அப்படின்றது. ஒவ்வொரு நூலுக்கும் அதனுடைய மதிப்பு என்பது எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு காலத்துல ஒரு நூலுடைய மதிப்பு என்பது டக்குன்னு வந்து வேகமா உயரும், அப்புறம் அது கவனிக்கப்படாம கூட போகும். கவனிக்கப்படாத ஒரு நூல் மீண்டும் கவனம் பெறும். அந்த அடிப்படையில இந்த தேவை தலைவர்கள் வந்து சமகாலத்துல ஏன் வாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, சமூகத்தை அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த தலைமை பண்பு இல்லாம போறதுனால இன்னைக்கு சமூகத்துல அரசியல் ரீதியா ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவர்கள் கூட இன்னைக்கு திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். தேவையில்லாத கருத்துக்களை பொதுவெளியில வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து மீள முடியாம சிரமப்படுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது.
இதையெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னா சமகாலத்துல வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் இந்த நூலை வாசிக்கணும். அல்லது அடுத்த தலைமுறையாக வளரக்கூடிய இளைஞர்களும் இந்த நூலை வந்து கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்றத இந்த பகிர்வு வாசகர் வட்டத்தின் மூலமாக நான் இந்த இடத்துல இந்த நூலை பரிந்துரை செய்கிறேன். இப்ப இந்த இந்த நூல்ல வந்து சொல்லக்கூடிய செய்தியை நான் எப்படி இங்க முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு தலைவனாக உருவாகணும்னு நினைக்கிறவன், அப்படியான ஒரு கருத்தை தன் மனதுல உருவாக்கி கொள்ளக்கூடியவன் எதையெல்லாம் வந்து பயிற்சி செய்யணும், எதையெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில இயல்பா அதை கடைபிடிக்க தொடங்கணும்ன்றத சிலதை அவர் பட்டியலிடுறார். இந்த மாணவர்கள் பள்ளியில தேர்வுக்கு படிக்கும் போது வந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து படிப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து எளிமைப்படுத்துறாரு. என்னன்னா, ஒரு இளைஞன் தன்னை தலைவனாக உருவாக்கி கொள்ளணும், மாற்றிக்கொள்ளணும்னா சிலதை கண்டிப்பா செய்யணும். அதை அவன் இயல்பா செய்ய தொடங்கிட்டா காலப்போக்கில் ஒரு சிறந்த தலைவனாக உருவாக முடியும் அப்படின்றாரு. அந்த பட்டியலை நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இருக்க போறது இல்லை. அது நூல் ஆசிரியரே சொல்லியிருப்பாரு. நான் என்னுடைய இந்த நூல் வந்து அரசியல்ல ஆழங்கால் பட்டவங்களுக்கு சாதாரண ஒரு நூலாக கூட தெரியலாம். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அரசியலை நான் இப்பதான் புரிந்து கொள்ள தொடங்க போறேன், அரசியலை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பால பாடம், அதாவது ஒரு அடிப்படையான கல்வியாக இருக்குன்றத நான் நம்புறேன்றார். அது உண்மைதான். ஏன்னா அரசியலை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நூல் தான். இப்ப அவர் வந்து என்ன பட்டியலிடுறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அது அவர் புதிய உதாரணங்களோட சொல்லி அதை இணைச்சு காட்டும் போது படிக்கிறதுக்கும் வசதியா இருக்கு, புரிந்து கொள்வதற்கும் வசதியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்ப வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தலைவர் அப்படின்னா வந்து எளிமை பண்பு வந்து இயல்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எளிமை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், காந்தி தான் நினைவுக்கு கொண்டு வருவோம். காந்தி வந்து உடையில வந்து எளிமை உருவாக்குனார். காந்திய வந்து காந்தி என்ற ஒரு தனி மனிதனை இந்தியா போன்ற ஒரு பெரும் நிலப்பரப்பை கொண்ட ஒரு தேசம் ஒரு தலைவனாக காந்தியை ஏற்றுக்கொண்டதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுல முக்கியமானது காந்தி கடைபிடித்த அந்த எளிமை தான். அது வந்து அவரிடம் இயல்பா இருந்த ஒன்று கிடையாது, அவர் செயற்கையாக உருவாக்கி கொண்ட ஒன்று. காந்தியோடைய அந்த எளிமை தோற்றத்துக்கு முன்னாடி காந்தி எப்படி இருப்பாருன்னா வந்து ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கையில இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பாரு, நல்லா கோட்டு போட்டு ஷூ போட்டு நல்லா தலப்பாகையெல்லாம் அணிஞ்சு கோட் ஷூட்டோட தான் இருப்பார். இயல்பா நடந்தா கூட அவர் அந்த மாதிரி வந்து ஆடையை ரொம்ப ஆடம்பரமா உடுத்தக்கூடியவர். அந்த நிலையிலிருந்து மேல் சட்டை இல்லாத ஒரு நிலைக்கு மாறினார் இல்லையா, அது வந்து எதுனா அரசியல் ரீதியா தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்காக தான். அதுக்கு பின்னாடி வேற ஒண்ணுமே கிடையாது. காந்தியிடம் வந்து வறுமை வரல. அப்படி இருந்த போதும் ஒரு மேல் சட்டை அணிய மாட்டேன், நான் ஒரு வேட்டியோடய என்னுடைய உடைய முடிச்சுக்கிறேன்ற ஒரு நிலைக்கு காந்தி இறங்கினதுக்கு காரணம் அப்பதான் இந்த மக்களோட நெருங்க முடியும் அப்படின்றதுதான். ஏன் மக்களோட அவர் நெருங்கணும்னு நினைச்சார்னா, தன் பின்னாடி ஒரு பெரும் மக்கள் கூட்டம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சார். அவர் நினைச்சதை செய்தும் காட்டினார். அப்ப ஒரு எளிமை தோற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா இங்க வந்து இவர் என்ன சொல்றாரு, ஆசிரியர் வெங்கடம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எளிமை இருக்கட்டும், நல்லதுதான். ஆனா என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் உடல் தோற்றத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு இயல்பாகவே உங்க உடல் அமைப்பு நல்லா இருந்ததுன்னா நீங்க எளிய விதமான ஆடையை உடுத்தினா கூட மக்களை நீங்க கவர முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்கள் உடல் அமைப்புல வேறுபாடு இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணணும்னா மக்களை கவரக்கூடிய வகையில அலங்கரிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்றார். பொதுவா மேடைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ஆடம்பரமா பண்ணும்போது வந்து கேலி பண்ணுவாங்க உடன் இருக்கிறவர்களே. ஆனா இவர் ஆசிரியர் தெளிவா சொல்றாரு, ஒரு தலைவனுக்கு முதல் பண்பு என்னன்னா தன் எதிரில் இருக்கிறவங்கள கவரணும். அதுதான் உன்னுடைய முதன்மையான நோக்கமா இருக்கணும். அதுக்காக நீ உன்னை எப்படி அலங்காரம் செய்தாலும் பரவாயில்ல, நல்ல உயர்தரமான ஆடையை உடுத்தினாதான் நீ அழகா தெரியவ, மற்றவங்களை கவர முடியும்னா செய்யும் தான் சொல்றாரு. அப்ப வந்து உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை எப்பயும் நீ உன் பக்கம் பார்க்க வைக்கணும். ஒரு தலைவனுக்கு அது ரொம்ப அடிப்படை. அப்ப எளிமை என்பது இங்க வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு சாதாரண ஆடையை உடுத்துறது, சாதாரணமா பேசுறது மட்டும் கிடையாது. அப்படி பேசுறதால ஒன்றும் பயன் இல்லை, மற்றவங்களை ஈர்க்கணும். இப்ப காந்தி வந்து ஒரு கோட் ஷூட் போட்டு இருந்து இந்த நிலைமைக்கு மாறினவே அவரை திரும்பி பார்த்தாங்க. அவர் இயல்பாவே ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னா, இயல்பாவே அவர் வந்து வேட்டி தான் அணியக்கூடியவர் அப்படின்னா அவர் பெருசா யாரும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த எளிமையை வந்து வேறொரு கோணத்துல அணுகுனாரு. அது என்னன்னா, நீங்க எப்பயும் இந்த மற்றவர்கள் வந்து அட்டென்ஷன் பண்ண வைக்கிறது, மற்றவங்களை உங்க பக்கம் ஈருங்க அப்படின்றத தெள்ள தெளிவா முதல்ல நமக்கு சொல்லிடுறாரு. இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கருத்துனா, மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். பொதுவா பள்ளிகள்லயும் சரி கல்லூரிகளிலும் சரி மாணவர்களிடம் அந்த இயல்பு இருக்கும், தன்னை சக நண்பர்கள் பார்க்கணும்ட்டு. அதுக்காக சில செயலை செய்வாங்க. ஆனா ஆசிரியர்கள் அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா,
அது ஒரு குற்றமான செயல் மாதிரி அதை வந்து இது பண்ணுவாங்க. இது இப்படிலாம் நடந்து கூடாது, இது அதிக பிரசங்கித்தனம்னு. ஆனா இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைமை பண்பு உள்ள ஒருத்தவன் இதை இயல்பா செய்யணும் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த சில மாணவர்கள் வந்து எல்லாவற்றுக்கும் முந்துவார்கள். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை ஊக்கப்படுத்த மாட்டோம். என்ன பண்ணுவோம், முந்திரி கொட்டை மாதிரி ஏன் முந்துற, சரியான ஆர்வ கோளாறா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த செயலையும் அந்த அந்த எல்லாவற்றையும் ஆர்வத்தோடு முன்னெடுத்து செய்யக்கூடிய அந்த மனிதரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இந்த வாக்கியங்களை அவங்கள நோக்கி நம்ம வீசுவோம். முந்திரி கொட்டை மாதிரி ஏன் எல்லாத்துக்கும் முந்திட்டு போறேன்னு. ஆனா இந்த வழக்கார கூட அவர் கையில வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைமை பண்பு உள்ளவன் இதை செய்வான். எதனா எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான்னா, மற்றவர்களை விட முன்னாடி செய்யணும்னு நினைப்பான். அதற்காக முந்திரி கொட்டை மாதிரி செயல்படுவான். தவறு இல்லைன்றாரு. நீங்க மற்றவர்களை விடவும் மேம்பட்டு இருக்கணும். மேம்பட்டுன்னா ஒரு தலைமை பண்போடு நீங்க இருக்கணும். நீங்க ஒரு 10 பேரை வழி நடத்தணும், 100 பேரை வழி நடத்தணும்னா கண்டிப்பா அந்த தன்மை, அதாவது அந்த முந்திரி கொட்டை தன்மை உங்களிடம் இருப்பது தவறு கிடையாது. கண்டிப்பா அது இருக்கணும்ன்றாரு. ஆனா அதுல என்ன கவனிக்கணும்னா, நீங்க செய்யக்கூடிய செயலால் யாருக்கும் எந்த தீமையும் வந்துடக்கூடாது. நீங்க ஒரு அவசரப்பட்டு ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகத்துல நீங்க ஒரு நிமிடம் காலதாமதம் செஞ்சா கூட இன்னும் ஒருத்தவன் நான் செய்யறேன்னு சொல்லி அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சிருவான். அப்ப இங்க பொறுப்பை யாரு நல்லா சிறப்பா கையாளுறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே தலைமை பொறுப்பு போய் சேர்ந்துரும்ன்றதுதான் யதார்த்தம். அப்ப நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடம் கூட நம்மளுக்கான வாய்ப்பு பறிக்கப்படலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு ஆசிரியர்னா, நீங்க உங்களால ஒரு செயலை செய்ய முடியும்னா நான் செய்யறேன்னு சொல்லி முன்னா போங்க. முந்திரி கொட்டைன்னு மற்றவர்கள் உங்களை விமர்சனம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு தலைமை பண்பு உள்ளவனுக்கு முந்திரி கொட்டை தன்மை இருக்கணும் அப்படின்ற. இதெல்லாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கவனிக்க கூடியதுன்னா, எதையெல்லாம் நம்ம வந்து தப்பு தப்புன்னு சொல்றோமோ அதெல்லாம் இருக்கணும்னு சொல்றாரு. அதெல்லாம் தலைமை பண்புக்கு எப்படி அது சரியா அமைதுன்றத உதாரணத்தோட சொல்றாரு. இப்ப அண்ணா இறந்த போது, தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் இறந்த போது அந்த இடத்துக்கு வந்து யார் வருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு கருத்து ஒன்று உருவாகுது. அப்படி உருவாகும் போது ஒரு நெடுஞ்செழியன் அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இந்த 2 பேருடைய பேரும் அங்க பேசப்படுது. அப்படி பேசப்படும் போது நெடுஞ்செழியனுடைய பெயர் தான் அதிகமா பேசப்படுது. அவர் தான் இயல்பா வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணா இருக்கும்போது சிறப்பாக அவர் செயல்பட்டு இருக்கிறார். அப்படி இருந்த போதும் கூட கலைஞர் தான் வந்து அண்ணாவை தொடர்ந்து முதலமைச்சர் ஆனார். நெடுஞ்செழியனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கான காரணம் என்னன்னு ஆசிரியர் சொல்றாரு புத்தகத்துல. என்னன்னா, நான் இருக்கிறேன், எனக்கு அந்த பதவியை கொடுங்கன்னு நெடுஞ்செழியன் கேட்கல. அதுக்காக அவர் முந்தலன்றார். அந்த முந்திரி கொட்டை தன்மை அவரிடம் இல்லாம போகவே கலைஞர் அதை கையில எடுத்தாரு, பதவி அலங்கரிச்சுக்கிட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கிறவனுக்கு வாய்ப்புகள் அது இயல்பா வராது, அவன் தான் உருவாக்கணும். அதனாலதான் அவன் ஒரு தலைவன் நம்ம சொல்றோம். ஒரு தலைவன் நல்ல சிந்திச்சு கொண்டே இருப்பான். 24 மணி நேரம் அவன்கிட்ட இருக்குன்னா எவ்வளவு மணி நேரம் சிந்திக்க முடியுமோ அதிகபட்சமான நேரம் சிந்திப்பதற்கு கொடுப்பான், குறைந்தபட்ச நேரத்தை ஓய்வுக்கு கொடுப்பான் அப்படின்னுவாங்க. அப்ப அடுத்து என்ன செஞ்சா நம்மளுடைய பேர் வெளியே போகும், நம்ம அடுத்த பதவி எப்படி கைப்பற்றலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நிறைய உதாரணங்களை அவர் காட்டிட்டு வர்றாரு. அப்ப இந்த முந்திரி கொட்டை தன்மை என்பது ஒரு தலைமை பண்புக்கு அவசியன்றாரு. இதெல்லாம் எதுனா இயல்பா வந்து வாசகனிடம் கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உரையாடல். ஒரு தலைவன் அப்படின்றவன் வந்து தனிமைப்பட்டு இருக்கக்கூடாதுன்றார். எப்பயுமே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடு உரையாடக்கூடிய இயல்பை பெற்றவனாக ஒரு தலைவன் இருக்கும். நம்ம இதையுமே வந்து கட்டுப்படுத்துறோம். என்னன்னா, ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதரா உருவாகணும்னா அமைதியை கடைபிடிக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது, எப்பயும் அமைதியா இருக்கணும். அதுதான் நல்ல மாணவருக்கு அழகுன்னு சொல்லுவோம். பள்ளியிலையும் சரி கல்லூரிகள்லயும் சரி ஒரு நல்ல மாணவன்னா அமைதியா இருக்கணும். இதுதான் நம்ம சொல்லிட்டே வரோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதிக நேரம் வந்து சக மனிதர்களோட யார் ஒருத்தன் உரையாடுறனோ, தன் எதிரில் இருக்கிறவன் தன் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க சொல்றாரு. பேச பேசதான் அதன் மூலமா பேச்சுக்கலை உருவாகும். பேச்சுக்கலை உருவாக அது ஏன்னா அப்புறம் தான் மேடையில ஒழுங்கா பேச முடியும். அதனால தன் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட வந்து பேச தொடங்குங்க, அமைதியா இருக்கிறத கைவிடுங்க. என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறன்றது அது ஒவ்வொருத்தருடைய ஆளுமை சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி வளர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, முதல்ல பேசுங்கன்றார். பேச்ச குறைன்னு நம்ம சொல்றோம் கல்வி நிறுவனங்கள்ல. ஆனா ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாரு, புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து, யார் ஒருத்தன் அதிகமா பேசுறானோ அவனுக்கு வந்து அந்த பேச்சு ஆற்றல் இயல்பாக உருவாகுன்றாரு. அப்ப நிறைய பேசுங்க, பேசுறது மூலமா பேச்சுக்கலை உருவாகும், மேடை வாய்ப்பு கிடைக்கும், அப்புறம் மேடைகள்ல உங்களால அசத்த முடியும் அப்படின்றார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு பேசுறதுனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு. இப்ப நம்ம
கலைஞர் வந்து பொதுவா வந்து மேடையில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சூழ்ச்சியை ஒன்று, அதாவது ஒரு நுட்பத்தை அப்படின்னு சொல்லலாம், நுட்பத்தை கடைபிடிப்பார். என்னன்னா, ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடியோ அல்லது பேசுனதுக்கு அப்புறமா என்ன பண்ண, தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய கூட்டத்துல இருந்து தன்னுடைய தொண்டரனுடைய ஒரு பேரை சொல்லி அழைப்பார். இது சினிமாவில் கூட காட்டியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னா, அவருக்கு, அதாவது கலைஞருக்கு, அந்த நபர் அவருடைய கட்சி தொண்டராக தான் இருப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி அறிமுகம் இருக்காது. திடீர்னு அந்த பேரை சொல்லி நல்லா இருக்கியாப்பான்னு கேட்பார். அந்த பேரை இவர் என்ன பண்ணுவார்னா, மற்றவங்களிடம், உடன் இருப்பவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பார். அப்ப அடுத்த முறை அதே ஊருக்கு வரும்போது அதே நபரை கூப்பிட மாட்டார். அப்புறம் புதிய ஒரு மனிதரை கூப்பிடுவாரு. ஆனா அந்த மனிதர் அவருடைய கட்சியினுடைய தொண்டராக தான் இருப்பார். அப்ப என்னன்னா, நம்ம வந்து தன்னுடைய தொண்டரோடு ஐக்கியப்படுத்திக்கிறது. இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறவங்க தொண்டர்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப தொடக்க நிலையில இருக்கிறவங்க, அவங்க தலைமை பண்பை உருவாக்கிக்கணும். அவங்க என்ன செய்யணும்னா, ஊர்ல இருக்கும்போது, இப்ப வந்து ஒரு மனிதர் இருக்காருன்னா அவருடைய ஊர்ல இருக்கிற மக்களோடு இயல்பாக பேசணும். அவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடணும். என்ன வேணும்னு கேட்கணும். அவங்களுடைய மகிழ்ச்சி துன்பத்துல கலந்துக்கணும். இப்படி தொடர்ச்சியாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடு நம்ம ஒரு ஐக்கியத்தை, ஒரு நெருக்கத்தை உருவாக்கிட்டோம்னா, நமக்கு இயல்பாகவே வந்து பதவிகள் தேடி வரும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பாரு. பஞ்சாயத்து அந்த பதவியெல்லாம் நம்ம நிக்கணும்னா இப்படிதான் உருவாக முடியும். சின்ன சின்ன பதவியில இருந்து தான் நம்ம வளர்ச்சி பெற்று ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற முடியும். அப்ப எப்படி வந்து அரசியல் அப்படின்னாவே வந்து நம்ம பயப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாணவனை நோக்கி நீ என்னவா ஆக போறான்னு கேட்டா, மருத்துவர், இன்ஜினியர், இந்த மாதிரி பல இது படிப்பை சொல்லுவாங்க. யாரும் அரசியலை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுவார். என்ன அப்படின்னா, அரசியல்ன்றது ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல ஒரு இலக்கை நம்மளால அடைய முடியாது. ஒரு மருத்துவர்னா நான் ஒரு 5 வருஷம் படிச்சேன்னா ஒரு மருத்துவர் ஆயிடுவேன். ஒரு 4 வருஷம் படிச்சேன்னா ஒரு இன்ஜினியர் ஆயிடுவேன். ஒரு 5 வருஷம் செலவு பண்ணா நான் ஒரு பள்ளியில ஆசிரியர் ஆவேன். ஒரு 3 வருடம் படிதான் வங்கியில பணிக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு கால அளவு இருக்கு. ஆனா அரசியல்ல நம்ம ஒரு இடத்தை பிடிப்பதற்கு இந்த வருடம் இத்தனை வருஷத்துல நான் இந்த இடத்தை அடைவேன், ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆயிடுவேன், ஒரு எம்எல்ஏ ஆயிடுவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால யாரும் அதை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர் பருவத்திலிருந்தே நீங்க ஒரு கல்லூரியில படிக்கும் போதே நீங்க எதனா ஒரு கட்சியில உங்களை இணைச்சுக்குங்கன்ற. அப்படி இணைச்சுக்கிட்டு நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு அரசியலுக்குள்ள முழு நேரமாக பணியாற்ற முடியும். அப்படிதான் அரசியல்ல சாதிக்க முடியுமே தவிர, நேரடியா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நம்ம அந்த இலக்கை அடைய முடியாதுதான். ஆனா தொடர்ச்சியா நம்ம அதுக்குள்ள இயங்கிட்டு இருந்தா அதை அடைய முடியும் அப்படின்ட்டு ஒரு உதாரணத்தையும் காட்டுறாரு. மொரார்ஜி தேசாய் வந்து ஒரு ஐஏஎஸ். அவர் அந்த பணியில இருந்துட்டு அப்புறம் விட்டுட்டு அரசியலுக்குள்ள முழு நேரத்துக்கு வந்தார் அப்படின்றாங்க. அப்ப ஒரு வளர்ந்து வரக்கூடிய இளைஞனோ இளஞ்சியோ இருபாலரும் தங்களை வந்து ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு மனிதனாக உருவாக்கிக்கிறோம்னா, இவர் இந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அதெல்லாம் நம்ம உள்வாங்கிட்டு கடைபிடிக்க தொடங்கினோம்னா, இயல்பாகவே நம்ம வந்து ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு ஆளுமையாக வளர்ச்சி பெற்றிருப்போம் அப்படின்றதுதான் யதார்த்தம். இந்த நூலை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய பகிர்வு வாசகர் வட்டத்துக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய செய்திகளை சொன்னாரு. அதாவது நம்ம அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது ஆடை தொடங்கி எந்த ஆட்களை கூட வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத அந்த நூலாசிரியர் சொன்னதெல்லாம் நிறைய எடுத்து சொன்னாரு. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அது எல்லா துறைக்குமே அது பொருந்தும். அதே போல நம்ம கலைஞர் பத்தி நிறைய சொன்னாரு. அந்த செய்திகள் இதுல ஒரு கருத்து சொல்றாரு. யாரெல்லாம் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நண்பர்கள் வந்து நிச்சயமா எல்லா வகையிலுமே நமக்கு உதவக்கூடியவங்க. நண்பர்களை தான் நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனா அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா, நம்ம வளர்ச்சி அடையும் போது நண்பர்கள் என்னதான் நண்பர்களா இருந்தாலும் அவர்களுக்கு பொறாமை ஏற்படும். ஆகையினால ஒ உங்களுக்கு யாராவது தீங்கு செய்தவர்கள் இருந்து நீங்க அவர்கள மன்னிச்சிருந்தா, இல்ல அவங்க உங்களுக்கு அதாவது அவங்களுடைய மன்னிச்சிருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு அவங்கள நீங்க இயல்பா நண்பர்களா ஏத்து கூட வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி அந்த ஒரு நன்றி உணர்வோட நம்ம அவனுக்கு துரோகம் செஞ்சாலும் அவன் நம்மளை அங்கீகரிக்கிறானே அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோட உங்களுக்காக அவங்க உழைப்பாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்றாரு. அப்படி இப்போ கலைஞர் பத்தி சொல்லும்போது இது தொடர்பா இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நினைவு வருது. நடிகர் ரஜினிகாந்த் வந்து இது ஒரு ஓட்டு வந்து மாத்தி போட்டுறாரு. போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு திரைப்படம் வெளியாகுது. வெளியாகும்போது அதை போய் கலைஞர் பார்க்குறாரு. அந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு வந்து அந்த இயக்குனர் எல்லாருமே வந்து கலைஞரை கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காரு. அப்போ இவர் வந்து ரஜினிகாந்த் நடிச்ச படம். ரஜினிகாந்த் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டா காய்ச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு காய்ச்சல் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இவர் வந்து படத்தை போடக்கூடாது, ரஜினி வந்தாதான் நான் படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்துல வேற வழியே இல்லை, நீ வந்துதான் ஆகணும்னு சொன்னோன்னே வந்துடுறாரு. வந்துட்ட உடனே ரஜினி என்ன காய்ச்சல் சொன்னியாமே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொன்னோன்னே, சூரியன் பக்கத்துல உட்காரு காய்ச்சல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துருக்காரு. இத ரஜினியே வந்து ஒரு மேடையில சொன்னாரு. இந்த மாதிரி அவருடைய அந்த சூழ்ச்சி, அந்த தந்திரம் அப்படி இருக்குல்ல, அந்த சாணக்கிய தந்திரம்னு முருகேசன் சார் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி, அந்த எந்த நேரத்துல யாரை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். இந்த மாதிரியான தலைமை பண்புகள் எல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுல இதுல நூலாசிரியர் அழகா சொல்லிட்டு போறாரு. அடுத்தபடியாக இந்த இத்தகைய கருத்துக்களை கூறிய பேராசிரியர் சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக ஆசிரியர் செல்வமையா அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பகிர்வு வாசகர்களுக்கும் இந்த ஆண்டின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் ராமன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பாண்டியராஜன் அவர்களுக்கும், நிகழ்ச்சி வந்திருக்கின்றவர்களுக்கும், இதை கேட்க இருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவை தலைவர்கள். தலைவர்கள் என்று தேவை. தலைவர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்களா, பிறக்கிறார்களா அப்படின்னு இந்த புத்தகம் முழுவதுமே கேள்வி பதில் முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி கேட்டு அதற்கான விடையை கொடுக்கிற ஒரு வழிவகையிலே புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. தலைவர்கள் வந்து பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அதாவது பிறப்பால் சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், ஆனா அந்த பதவி வந்து நிலைக்கணும்னா அதுக்கு அவங்க நிறைய உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சாதான் அந்த நிலைய ஸ்டாலின் மாதிரி உழைச்சாதான் அந்த இடத்த நம்ம வந்து தக்க வைக்க முடியும். வாய்ப்பு கிடைக்கலாம், வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்க முடியுமானா திறமை, ஆற்றல், திறமை, அறிவு, அது சூழ்ச்சி, தந்திரம் அப்படின்னு சொல்றாங்களா, இதெல்லாம் வந்து இருந்தாதான் அதை வந்து நம்ம தொடர்ந்து அதை தக்க வைக்க முடியும். ஏதோ ஒரு வெற்றியா இருந்தாலும் தொடர்ந்து வெற்றி தக்க வைக்கப்படணும்னா தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு வெற்றி கிடைக்குது, ஒரு சிறு வெற்றி கிடைக்குதுன்னா அதுல அப்படியே நம்ம அதுல மயங்கி இருந்துட்டோம்னா அடுத்த நிலையை நோக்கி நம்ம போக முடியாது. எதுவும் ஒரு முடிவானது கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்றது, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். மரணிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். அதான் வாழ்க்கை, போராடிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை. இப்ப தலைமை பண்பு குறித்து நிறைய பேராசிரியர் அவர்களும் சரவணன் பேராசிரியர் அவர்களும் சொன்னாங்க. அதாவது தலைமை, அதாவது நம்ம மற்றவங்களுடைய ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா அந்த நம்ம 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 வந்து அவங்கள பயன்படுத்துறோம்னு தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். அவங்களுக்கு நமக்கு தேவையானதை அவங்க செய்வாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. நவீன அர்த்த சாஸ்திரம்னு அவரே சொல்லிக்கிறார், இவர் புத்தகம் எழுதுனவர் சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி நிறைய சூழ்ச்சிகளை சொல்றார். தலைமைக்குரிய 5-6 பண்புகளை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு வந்து கருணாமூர்த்தி, இந்த குன்பு கலையை உருவாக்குனார்ல, அவரு சொன்னார். சீன ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, தலைவர்கள் எப்படி 5 வகையா படுத்தலாம், 6 வகைன்னு சொல்றாரு. ஆனா புத்தகத்துல 5 முறை தான் வருது. கருணாமூர்த்தி முதல்ல வந்து அவர் வந்து இரக்கமுடையவரா இருப்பாரு, தூய மனதுடையவரா இருப்பாரு. 2வது வந்து லட்சியவாதி. லட்சியம்னா கொண்ட இலக்கை வந்து சரியாக நிறைவேற்றுவதில் குறியா இருப்பார், அதற்கு என்ன வேணாலும் அவர் செய்வார். 3வது வந்து என்ன சொல்றாருன்னா அஞ்சா நெஞ்சன் அப்படிங்கிற போது பயப்பட மாட்டார், எதை கண்டும் பயப்பட மாட்டாரு, சாதாரணமா தான் இருப்பார். சாதாரண சூழல்ல ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுதுன்னா அந்த நேரத்துல ஒரு அசாதாரண தலைவரா மாறிடுவார். அதுதான் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லட்சிய தலைவர். லட்சியம்னா அதான் இலக்கு சொல்லிட்டேன், லட்சியம். அஞ்சா நெஞ்சன்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து தியாகம் செய்யக்கூடியவராக இருப்பார் தலைவர்கள். அதாவது மற்றவங்க அந்த உயிரை கூட பொருட்படுத்த மாட்டாங்க, பொதுநலம் மற்றவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களை தலைவராக இருக்கிறதுக்கான பண்புகளை சொல்றாங்க. தலைவர் அப்படிங்கிற ஒரு வந்து தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அது வந்து அவங்க வந்து இந்த விசுவாசியா இருக்கணும், விசுவாசமுள்ள கூட்டத்தை உருவாக்கணும். அது வந்து தொடர்ந்து அவங்க இவருக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். தலைவர் வாய்ப்பு என்பது சரவணன் சொன்னார் இல்லைங்களா, வாய்ப்பு வரும்போது அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். அது முந்திரி கொட்டைன்றது இல்லை. அதாவது என்னன்னா, தனக்கான வாய்ப்பு எப்போ வருமோ அதை கரெக்டா, ஒரு மியூசிக் சேர் போட்டி நடத்துறாங்கன்னா விசில் அடிச்ச உடனே யாரு முதல்ல போய் அந்த சேர்ல உட்காடுறாங்கன்றது இருக்குல்ல,
அவங்க தானே வெற்றி பெற்றவங்கன்றது சொல்றோம். அந்த மாதிரி அந்த எவ்வளவு நாள் ஒரு தலைவராக காத்திருக்கணும் அப்படிங்கிறதுனா இல்ல. அது நமக்கு காலம் எப்பொழுது கனியுமோ அந்த நேரத்துல அந்த வாய்ப்பை நமக்கு கிடைச்சிருக்குன்றது கூட தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வாய்ப்பு வரும்போது கரெக்டான அந்த இடத்துல போய் உட்காரணும். மிக அழகா சொன்னார் சரவணன் சார். அதாவது என்னன்னா அந்த மற்றவங்களை மற்றவங்களை எப்படி, அதாவது 2ஆம் நிலையில இருக்கிறவங்களை விட எதிரியா இருந்து இப்போது இல்ல பழைய நண்பரா இருந்து இப்ப எதிரியா போயிருக்காங்கல்ல, அவங்கள வந்து தேவைப்படும் நேரத்துல பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தலைவர்களை பத்தி சொல்றாங்க. இது என்னன்னா அந்த புத்தகம் வந்து 3 விதமா சொல்லலாம். ஒண்ணு, பிரிட்டிஷ் இந்தியாவுல எப்படி இந்திய மக்கள் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து கொஞ்சம் சார்பு நிலையோட சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் வலதுசாரி சிந்தனையாளரா இருப்பார் போல இவரு. பொதுவா பார்க்கும்போது பிரிட்டிஷ் இந்தியாவுல கல்வி 8% தான் இருந்தது. சாலைகள் போட்டாங்க, ரயில் தண்டவாளங்கள் போட்டாங்க, நிறைய வளர்ச்சி பணிகள்லாம் செய்ததா ஒரு தோற்றம் இருக்கு. அது அவங்களுக்காக தான் செஞ்சாங்களே தவிர கல்வி அறிவு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய செஞ்சுதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்தை செஞ்ச மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படுத்துது. அது அவங்களுக்காக தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. தொழில் புரட்சி 19ஆம் நூற்றாண்டுல வந்து மிக சிறப்பா வளர்ந்துகிட்டு இருந்த நேரத்தை இந்தியா பயன்படுத்த முடியாம போச்சு அப்படிங்கிற சொல்றது உண்மைதான். ஏன்னா அன்று வந்து நம்ம நாடு வந்து பிற அரசு கீழே இருந்தது. ஆனா எந்த ஒரு முடிவும் பிரிட்டிஷ் அரசு தான் எடுத்தது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு அரசும் மத்திய அரசால தான் எடுக்கப்படுது. இந்திய அரசு எப்படி இருக்கு? 3 முதன்மையான 3 நிர்வாக மையம் இருக்கு. நிர்வாகம், நீதித்துறை, பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். இந்த ஒன்றை ஒன்று மிஞ்சக்கூடாது அதிகாரத்துல. நாடாளுமன்றம் தான் நடுநாயகமா இருக்கும் அப்படின்னு நேரு சொல்றார். இது மாதிரியான இது பிரிட்டிஷ் இந்தியாவுல வந்து சுரண்டப்பட்டது, அவர்களுக்கு தங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அதுல நிறைய நம்ம முற்போக்குவாதிகள் என்ன சொல்றோம்னா, அந்த நேரம் தான் கல்வி சமமாக்கப்பட்டது, ஜாதி இறுக்கம் வந்து கொஞ்சம் தளர்ந்தது, அதெல்லாம் இருக்கு. ஒரே வழியாக அதை வந்து அந்த நேரம் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம தேனாரும் பாலாருமா ஓடிட்டு இருந்தது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்ன. அப்படி ஒண்ணும் கிடையாது இல்ல. அதனால பிரிட்டிஷ் இந்தியாவுல சில நல்ல விஷயங்களும் எந்த ஒரு சமீபத்திலும் எந்த ஒரு காலத்திலும் 100% நன்மையும் 100% தீமையும் நடந்து விடாது. இன்று கூட இன்றைய சூழல்ல கூட அரசாங்கம் நடந்துகிறது ஒரு தீவிரமான ஒரு வலதுசாரி கொள்கையை பின்பற்றுது. இது எதை நோக்கி போவோம்? இதே மாதிரி அழுத்திக்கிட்டே இருந்தா நமக்குள்ள ஒரு கிளர்ச்சி வரும். அதனால ஒரு ஒரு சமமான ஒரு நிலையை தான் அரசு கடைபிடிக்கணும். அப்பதான் வந்து தொடர்ந்து அரசு வந்து இருக்கும். அப்ப இந்த குடியரசு உருவானதை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்துல. அந்த குடியரசு நாள், சுதந்திர நாள் 2 நாள் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1930ஆம் ஆண்டு காங்கிரஸ் வந்து சுதந்திரம் அடைஞ்சுதா சொல்லி ஜனவரி 26ஆம் தேதி அறிவிக்குது. அதுல இருந்து சுதந்திர நாளா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால அது முழு சுதந்திரம் 1947ல கிடைக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன உரிமைகளை கொடுத்துருக்காங்க நிர்வாகத்துறையில. அப்புறம் மாநில அரசு அமைச்சு கொள்ளுகின்ற ஒரு உரிமை 1935ல தேர்தல் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் நடத்தி 1921, 22ல தேர்தல் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் நடத்தி சில உரிமைகளை, சில அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நிர்வாகத்துல நம்ம இந்தியர்கள் வந்திருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி முழு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசியல் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கப்பட்டது. இறுதி வடிவம் கொடுத்தவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துல கடைபிடிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இல்லாததை இதுல சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அவர் இதுல வந்து ஒருவரை அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப இது இப்படி சொல்லும் போது அம்பேத்கருடைய உழைப்பை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தெரியுது. எவ்வளவு இருந்தாலும் இந்த நாட்டுக்கு சாதியாலும் மதங்களாலும் பல பிரிவு மொழியாலும் பிளவுபட்டிருக்கிற ஒரு இந்தியாவில் இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இன்று வரை நம்ம பின்பற்றிக்கிட்டு வரோம்னா அது ஒரு பலமான அரசியலமைப்பு சட்டம். இன்னைக்கு தவறான ஆட்சியாளர்கிட்ட கிடைச்சு கூட இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அவங்களுக்கு தடையா இருக்கு, பல விஷயங்களை செய்ய முடியல. அப்ப இந்த குடியரசு
இந்த அரசியலமைப்பு சட்ட சிதைக்க தான் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அந்த சுதந்திர நாளா முன்னாடி அறிவிச்சதை அதை நம்ம கைவிடக்கூடாதுங்கிறதுனால அந்த குடியரசு நாளா அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தினால குடியரசு நாளா கொண்டாடிட்டு வரோம். அந்த அந்த வரலாறு இதுல சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நேருவும் வல்லபாய் பட்டேல் தான் காந்திக்கு தலகர்த்தர்களாக இருந்தாங்க. ஆனா நேரு பிரதமரானார். சரவணன் சார் சொன்ன மாதிரி இவர் நெடுஞ்செழியன் தான் 2வது இடத்துல இருந்தாரு அண்ணாவுக்கு பிறகு. ஆனா கருணாநிதி வந்தார். இது எல்லாமே என்னன்னா அவங்களுடைய தலைமை பண்பும் அவங்களுடைய ஆற்றலும் அறிவும் தான் காரணம், உழைப்பும் தான் காரணம். அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் எம்ஜிஆர் போன பிறகு எவ்வளோ தலைவர்களை மீறி ஜெயலலிதா வந்தாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. தலைவர் பதவி எப்படிப்பட்டதுன்னா அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னா ஒரு மேல போடுற துண்டு மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதாவது மற்றவங்களுக்கு உழைக்கக்கூடிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் வச்சு அவர் ஒரு கட்சியை ஒரு கட்டுக்கோப்பா வளர்த்தாரு. இது மாதிரி எல்லாரும் எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், பேராசிரியர் முருகேசன் சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு கட்டுக்கோப்போட வளர்க்கணும். மக்கள் எல்லாரும் ஏதாவது மாற்றம் வருமா, ஏதாவது நமக்குள்ள ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வருமா, ஒரு மேம்பாடு வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில நம்ம என்ன பண்ணணும், நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்த கூட, சாத்தியப்படாதுங்கிற விஷயத்த கூட நம்ம நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா, நாங்க நிறுவனத்தின் தலைவரா வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம்னு வாக்குறுதிகள் அள்ளி விடுறாங்கல்ல, அது மாதிரி விடணும்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அதுதான் 2014 மோடி வரும்போது என்ன சொன்னாரு, 40 ரூபாய்க்கு டாலர் கொண்டு வருவோம்னாரு. இன்னைக்கு 86 ரூபா வந்திருக்கு. இது மாதிரி முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயங்களை கூட ரூபாய்க்கு 3 படி நிச்சயம்னு அண்ணா சொன்னாரு. ஆனா கொடுக்க முடிஞ்சதா? 1 படி தான் கொடுக்க முடிஞ்சது. அதையும் முழுசா அமல்படுத்த முடியல. ஆக என்னன்னா சாத்தியப்படாத விஷயங்களை கூட சொல்லி மக்களை கவர்றது. அது அதே மாதிரி நம்ம 2 பேர் பேசுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா ஒரு பக்கம் முழுமையான நேர்மையான நியாயத்தை ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் அநியாயமா பேசுறாரு. நம்ம நடுவா இருக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பக்கம் சார்ந்து பேசிட்டோம்னு வச்சுங்க, அவங்க பக்கமே நம்மளை தள்ளிடுவாங்க. அது சொல்றாரு, தலைமைக்கு வர்றவரு அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. ஏன்னா நாளைக்கு இவர் எதிரி ஆயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுனால அவர் சொல்றாரு. இது மாதிரி நிறைய நுட்பங்களை சொல்றாரு. அதாவது வரலாற்றுல இந்தியா இன்னைக்கு இன்று ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்பழுக்கற்ற தலைவர்கள் வாழ்ந்தாங்க, இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. இப்படி இந்திய குடியரசு நமக்கு மலர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டை நம்ம கடந்திருக்கோம். இந்த நாள்ல இந்த அருமையான புத்தகத்தை நமக்கு வச்சிருக்கீங்க, நம்ம பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கீங்க. மிக சிறப்பு. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம புத்தகத்தை வாசிக்க தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த அரசியல் சட்ட நுணுக்கங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அரசியல் சட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்மெல்லாம் அதெல்லாம் வாசிக்கணும். அதுக்கான புத்தகங்கள் இருந்தால் அதை நம்ம வாசிக்கணும். இது மாதிரி குடியரசு தினத்தை அன்று இந்த சிறப்பான புத்தகத்தை வைத்ததற்காகவும் படிப்பதற்காக வாய்ப்பு கொடுத்த பகிர்வு குழுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல செய்திகளை, அதாவது இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய நுட்பமான பல செய்திகளை எடுத்து விளக்கி கூறிய செல்வம் ஐயா அவர்களுக்கு நன்றி. பிரிட்டிஷ்காரங்க தொடங்கி அவங்க நம்மளை எப்படி பார்த்தாங்க, எப்படி நடத்தினாங்க, என்னென்னலாம் வந்துச்சு, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்முடைய குடியரசு தினம் உருவான விதத்துல இருந்து, சட்ட அமைப்புகள்ல இருந்து அத்தனை செய்திகளையும் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. நிச்சயமாகவே இன்னும் ஒரு மணி நேரத்துல நமக்கு குடியரசு தினம் பிறந்துருது. இந்த நாள்ல இந்த புத்தகத்தை இந்த தேவை தலைவர்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. உண்மையாகவே இந்த காலகட்டத்துல இது தேவை தலைவர்கள் அப்படிங்கிறது உண்மையான ஒரு தொடர் தான். ஏன்னா நம்ம நிறைய சூழல்களை நம்ம பார்க்குறோம், அரசியல் சூழல்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மட்டும் அவர் இருந்திருந்தாருன்னா இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறதே வேற, இதுக்கு அவர் செயலாற்றி இருக்கிற விதமே வேற அப்படின்லாம் நினைச்சு ஒவ்வொரு தலைவர்களை எண்ணி பெருமிதம் கொள்வோம். அப்போ அப்படி பெருமிதம் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்ப தலைவர்கள் தேவை இருக்கு, அப்போ ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆகையினால தலைவர்கள் நிறைய உருவாகணும், ஒரு உண்மையான ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவாகணும். அதுக்கு முதல்ல நம்ம சமுதாயம் வழிவிடணும், அதுக்கான வாய்ப்புகள் தோன்றணும்.
இதைத் தொடர்ந்து பேராசிரியர் மகேந்திரன் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகிர்வு வாசகர் வட்டத்திற்கு வணக்கம். இதில் கருத்துரை ஆற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பாண்டியராஜன் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் முதலில் கேட்பவராக மட்டும்தான் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் பேசிய சில கருத்துக்கள் என்னுள் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிக்கொணரும்படி என்னை நிர்பந்தித்ததால், என்னை தூண்டியதால், என்னை சுண்டி இழுத்ததால் நான் என்னுள் வைத்திருக்கக்கூடிய தலைமை சார்ந்த சில விடயங்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த புத்தகத்தின் துவக்கத்தை மட்டும் படித்தேன். ஆனால் இந்த புத்தகத்தை தொடர்ந்து படிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த புத்தகம் எனக்கு அயற்சியை தந்துவிட்டது. முதலில் நான் இதை என்னளவில் நான் இப்படி சொல்வதற்கு நீங்கள் என்ன கருத்து வேண்டாலும் சொல்லலாம், அது உங்களுடைய உரிமை. பட் நான் அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது என்கிற அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். என்ன காரணம்லாம் தெரியல. என்னோட அறிவு போதாமையா இருக்கலாம், தொடர்ந்து வாசிக்க முடியாமையா இருக்கலாம். பட் எல்லாத்தையும் விட எனக்கு என்ன ஒரு கருத்து தோணுதுன்னா, வலுக்கட்டாயமா தலைமைத்துவம்ங்கிற ஒரு அடையாளத்துல வேற ஏதோ ஒண்ணுத்த இந்த புத்தகம் திணிக்க முயலதோன்னு நினைக்கும் போது என்னால முதிர்ந்த வாசிப்பு கொண்ட உங்களால தொடர்ந்த அளவுக்கு ஓரளவுக்கு மட்டுமே வாசிப்பு பழக்கம் கொண்ட என்னால் அதை பக்குவமா எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ண முடியல. அது ஒரு பிரச்சனை கூடன்னு வச்சுக்கலேன். இது என்னுடைய பிரச்சனை, நான் சரி பண்ணணும்னு கூட நினைக்கிறேன். பட் இது தலைமைத்துவத்தை நம்ம அந்த புத்தகத்தை விட்டுருவோம். அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் புத்தகம் பத்தி நம்ம நான் இப்போதைக்கு முழுசா படிச்சுட்டு நான் பேசணும். அதுல என் மேல ஒரு தனிப்பட்ட விமர்சனம் என்னன்னா, நான் முழுசா படிச்சுட்டு இதை பத்தி சொல்லணும். அதனால இந்த அளவுல மட்டும் அதை சொல்லிக்கிறேன். இந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ்ல இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு யதார்த்தம். ஏன் இந்த புத்தகத்துல நான் கொஞ்சம் தொடர்ந்துக்கு சுணக்கமா உணர்ந்தேன் அப்படின்னா, சமகாலத்தை பத்தி நான் பேச மாட்டேன்னு அவர் தவிர்க்கிற இடம் எனக்கு அச்சமூட்டுறதா இருந்துச்சு. ஏன் அவர் தவிர்க்கணும்? ஏன் இப்போ ஒருவேளை அது இதனுடைய சீக்குவல் எழுதினார்னா, இப்ப யாரெல்லாம் தலைவர்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்களோ அவங்கள கொண்டாடி பேசக்கூடிய ஒரு முடிவு எடுப்பாரோன்னு ஒரு கேள்வி எழுந்தப்ப, அண்ணன் செல்வம் அவர்கள் சரியாக குறிப்பிட்டது போல அவருடைய வலதுசாரி சிந்தனை பக்கம் 1 எழுத்து 1 முதல் எழுத்துல இருந்தே தொடங்கிடுது. அப்ப என்ன மாதிரியான இப்ப இருக்கிற தலைமைத்துவம், தலைவர்கள்னு சொல்லிக்கிறவங்க மக்கள் கிட்ட கொண்டு கொடுக்கிற முன்னுதாரணங்கள், வெளிப்படுத்துற விதம், நடந்துக்கிற பாங்கு, சாணக்கியத்தனம்னு சொல்ல முடியாது. பேசுறது ஒண்ணு, பேச்சு தூய்மை இல்லாத ஒரு பேச்சு, தனிப்பட்ட தூய்மை கிடையாது, பேச்சு தூய்மை கிடையாது, குடும்பம் சார்ந்த தூய்மை கிடையாது, மக்கள் மீது உண்மையான பற்று கிடையாது, சமுதாயத்தின் மீது பற்று கிடையாது, மக்களின் உடல் நலன், இயற்கை சூழல் எதன் மீதும் பற்று இல்லாத, அதே வேளையில் தங்களை மக்களின் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்வர்களை குறித்து இவர்கள் பேசாமல், அப்ப என்ன இவங்க தலைமை பத்தி இந்த புத்தகத்துல இவர் பேசியிருக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அப்ப கடந்த கால தலைவர்களை பத்தி இவர் பேசணும்னு ஒண்ணுமே இல்லையே. நமக்கு தெரியுமே, அறிஞர் அண்ணா எப்படிப்பட்ட தலைவர்னு தெரியாதா? கலைஞருடைய தலைமைத்துவத்தை ஸ்லாகித்து நண்பர் சரவணன் பேசினார் அல்லவா? நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே. தலைவர்களா கடந்த காலத்தில் இருந்தவர்கள், அவர்கள் செய்த அளப்பரிய சாதனைகள், அவர்கள் நிகழ்த்தி காட்டின அற்புதங்கள், மக்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து மக்களை வளர்த்தெடுத்து அதை நாட்டின் வளமாக, வளர்ச்சியாக அழகு பார்த்த அந்த பாங்கு. நம் காமராஜர் குறித்து தலைமை பேச வேண்டும் என்றால் பேச நமக்கு 1000 இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றும் நம்ம பேசணுமான்னு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற தலைமைத்துவம் அப்படின்னா இது ஷேடோ லீடர்ஷிப் தான். ஷேடோ லீடர்ஷிப்னு சொல்லலாம், சூடோ லீடர்ஷிப்னு சொல்லலாம். ஒரு மாதிரி போலித்தனமான தலைமைத்துவம் இப்பொழுது வளர்த்தெடுக்கப்பட்டு பிரபலப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு கவலையா இருக்கு. நான் அதெல்லாம் கவலையா சொல்லிக்கிறேன், விமர்சனமா சொல்லல, கவலையா இருக்கு. ஒரு பக்கம் தலைவர்களுடைய பொறுப்பின்மை, இப்ப இருக்கிற இளைஞர்கள் தொழில்நுட்பம், அதனால அவங்க பாதை, அவங்களுடைய மனம் எல்லாமே ஒரு மாற்றப்பட்ட நிலையில இருக்கும்போது, தலைவர்களும் ஒரு பக்கம் என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்களேன். மைக்க பிடிச்சா என்னென்ன பேச்சு பேசுறாங்க, அதுதான் வரவேற்கிறாங்க. இளைஞர்கள் அதை ரசிக்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க. அது உடனே போய் ரீச் ஆகுது. ஒரு நல்ல கருத்து சொல்றது இங்க ரசிக்கப்படுறது இல்ல. அப்போ தலைவர்களுக்கான இலக்கணம் இங்கே மாற்றப்பட்டிருக்கு. பேசாமல் செயல்படுவனே தலைவன். இப்ப செயல்பாடு மட்டுமே இங்க தலைமை அப்படின்னு ஒரு வரையறை இவர் சொல்றாரு. ஓகே, பேசாம செயல்படுறது தலைமைன்னா அப்ப யாரை இவங்க செயல்பாட்டாளரா முன்னிறுத்த விரும்புறாங்க? சரி, அப்போ களப்போராளிகள் நல்லக்கண்ணை இவங்க தலைவரா ஏத்துப்பாங்களா? நல்லக்கண்ணு போன்ற போராளிகளை பற்று கொண்டவர்களை இவங்க தலைவர்களை அங்கீகரிப்பாங்களா? அவரை விட ஒரு கள செயல்பாட்டாளர் இந்த உலகத்துல, நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல யார் இருந்துட முடியும்? அப்போ ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்வது மட்டுமே தலைமைத்துவம்.
அவர்கள் பேசுவது மட்டுமே தலைமைத்துவத்திற்கான இலக்கியம் என்று இந்த புத்தகம் சொன்னாலோ அல்லது வேறு எங்கோ ஒரு இடத்தில் அது நிறுவ முயன்றாலோ அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். இந்த புத்தகம் அவரை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த புத்தகத்துல பேசுனதை விட பேசாம விட்டது அதிகம்னு. அந்த பேசாம விட்டது தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அது அது சாணக்கியர் ஓகே, ஏன் சாணக்கியரை இவ்வளவு தூரம் யுலஜைஸ் பண்ணணும்? அது ஓகே, அது என்னோட கேள்வியா வச்சுக்கிட்டேன், இருக்கட்டுமே. ஏன் அவ்வளவு தூரம் அவரை பண்ணணும்? இருக்கட்டும், அவர் சிறந்த அறிஞராயோ அது பண்ணாரு இதை பண்ணாரு எல்லாம் ஓகே. பட் வேற ஒரு காமராஜர் போன்ற யாரோ ஒருத்தர் ஒரு சிம்பாலிக்கா வச்சு அவங்களோட உரையாடுற மாதிரி கூட இந்த புத்தகத்தை அவர் கொண்டு போயிருக்கலாம். நிறைய முன்னுதாரணங்கள் நமக்குள்ள இருக்கு. அம்பேத்கரை வந்து சமீப காலமா அவருடைய பங்களிப்பை, தலைமைத்துவம் இருந்தும் வஞ்சிக்கப்பட்ட அம்பேத்கருக்கு ஏன் இவங்க தொடர்ந்து ஒரு ஒரு வன்மத்தோட அவர் மேல செயல்படுறாங்க அப்படின்னு புரியல. காந்தியை கொண்டாடுறதும், காந்தியின் மீதான விமர்சனம் நிறைய இருக்கு. ஆனா தலைமை பண்போடு காந்தி இருந்தார் என்பதை யாராலும் மறுத்து விட முடியாது. தலைவராக மட்டுமே, மக்களோடு மக்களாக மட்டுமே இருக்க வேண்டும் நினைச்சாரு. அது ஒரு விதமான தலைமைத்துவம் வச்சுங்களேன். இப்போ பதவிக்கும் எதுக்கும் ஆசைப்படாம உண்மையிலே மக்கள் மீது மட்டும் மாறா பற்று கொண்டவர். வெவ்வேறு விமர்சனம் அவர் மீது இருந்தாலுமே கூட. சோ இப்ப அப்படியே சமகாலத்துக்கு வாங்க. சமகாலம் தான் நமக்கு அச்சமூட்டுவதாக இருக்கிறது. அதுல தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவர்கள் தங்களை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எப்படி நாம் அம்பலப்படுத்துவது? அவர்களை எப்படி அந்நியப்படுத்துவது? அவர்களிடமிருந்து இன்றைய இளைஞர்களை எப்படி காப்பாற்றுவது? அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மாற்று தலைமையை எப்படி நாம் கொண்டு போய் சேர்ப்பது? அது ஓகே. சின்ன சின்ன லீடர்ஷிப் இருக்குல்ல, அதெல்லாம் இளைஞர்கள் பண்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போதும் அப்படின்னு இருக்கு. அது வீட்டுக்குள்ளவே ஒரு பொறுப்பெடுத்து செய்யறது, வீட்டுக்குள்ளவே அம்மா இல்லாதப்ப அப்பா இல்லாதப்ப அங்க இருந்து ஆரம்பிச்சு சொசைட்டில ஒண்ணுமே இல்லை, வெளியில யாராவது பார்த்தா கூட உதவி பண்ண முடியாத 2 பேருக்குள்ள உதவி பண்ற தயங்குற ஒரு இளைஞர்கள் உருவாக்கிட்டே வராங்க. அது மிகப்பெரிய ஆபத்தா தெரியுது. எங்குமே செல்போன் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. சுத்தி பாக்குறது இல்லை, பின்னாடி என்ன முன்னாடி என்ன இங்க என்ன அப்படின்னு பாக்குறதே இல்லை. ஸோ ஆற்றல் குறையுதுன்னு சொல்றாங்க. எனக்கு இது போன்ற ஆபத்து, சூழலியல் சார்ந்து அதனுடைய தீவிரத்தை உணராமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னும் நிறைய சொல்லணும்னு வச்சுங்களேன். ஸோ தலைமைத்துவம்ங்கிறது இது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு விஷயம்னு பாக்குறேன் நான். நிறைய அறிவு சார்ந்த விஷயத்தை வளர்த்துக்கிறது, கலை சார்ந்து நம்மளை மேம்படுத்திக்கிறது, மற்றவர்களின் இடத்திலிருந்து யோசிக்கிறது, மற்றவரின் வழியை தன் வழியாக உணர்வது, மற்றவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தன் ஆபத்தாக கருதி உழைப்பது, பாடுபடுவது, தனக்கு என்ன நேர்ந்தாலும் ஒரு சுயநலமற்ற ஒரு நிலையில் சிந்திக்கக்கூடிய அந்த பாங்கெல்லாம், அதெல்லாம் பேசினா இப்ப இளைஞர்கள் வந்து நம்மளை பாக்குற பார்வை, சொல்லக்கூடியதெல்லாம் யாரு, நம்ம பூமர் அங்கிள்னு வர இப்போ ஒரு பேர் வச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவன் ஈஸியா சொல்ற பேர் பூமர் அங்கிள். இப்பதான் பேசிட்டே இருப்பாரு அவர், ஒரு பூமர் அங்கிள் பேர் வாங்க. யார்கிட்ட பேசினாலும் சார்னே பேச மாட்டான். நீங்க அவங்கள குறை சொல்லல சார். இப்ப லீடர்ஷிப்பை நம்ம எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது? லீடர்ஷிப்பை எப்படி நம்ம குவான்டிஃபை பண்றது? இப்ப டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்கிறாரு, உலக தலைவர்னு அவரை சொல்றாங்க. உலக தலைவரா அவர் எப்படி நீங்க அவரை சித்தரிப்பீங்க? அவர்கிட்ட இருந்து அந்த லீடர்ஷிப்புங்கிற குவாலிட்டி எப்படி பகுத்தெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய், இதெல்லாம் பாருங்க, இதாங்க லீடர், இப்படிதாங்க இருக்கணும், மக்களுக்கு இதை செய்யறாரு, இவர் தாங்க லீடர் அப்படின்னு என்னென்ன விஷயத்த அவர்கிட்ட இருந்து நீங்க சொல்ல போறீங்க? மோடி கிட்ட இருந்து என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க மக்கள்கிட்ட பேசிட முடியும்? ஏதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? லீடரா தன்னை வந்து அவரு எந்த இடத்துல நிரூபிச்சிருக்கிறார்? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அமித்ஷா மாதிரியான ஒரு உள்துறை அமைச்சரை வச்சுட்டு நம்ம எங்க போய் லீடர்ஷிப் பத்தி பேசுறது? அதனாலதான் நான் சொல்றேன், ஆசிரியர்கள்ட்டே வாங்களேன். ஒண்ணுல நம்ம நிறைய ஆசிரியர்கள் நம்மளை பாக்குற பார்வை எப்படி இருக்கு, நம்மள்ட்ட பேசுற விதமே எப்படி இருக்கு? மாற்றுத்திறனாளிகள்கிட்ட பேசுறது இல்ல, பெண்கள்கிட்ட பேசுறது சார். சக பேராசிரியர்கள் தான், ஆனா அவங்கள பின்னாடி பேசுற வார்த்தை கொச்சையா பேசுறாங்க, ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல பேசுறாங்க. அப்போ இது லீடர்ஷிப்புங்கிறது தன்மையான சொற்கள், பணிவா நடந்துக்கிறது, ஹம்பிள், பொலைட்னஸ், டிசிப்ளின், டவுன் டு எர்த்தா இருக்கிறது. பொலைட் லாங்குவேஜ்னு ஒண்ணு மிஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கு என்ன பண்றது? இப்படி அதுதான் நம்ம மொழி மாற்றம், மொழியில் ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றம், வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கிற அபரிவிதமான மாற்றம். இதெல்லாம் அதை சின்னதுல இருந்து நம்மளுடைய அன்றாட காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து பெட்டுக்கு போற வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலிலும் நம்மிடம் மனிதம் இருக்கிறதா? மனிதம் இருந்தால் நிச்சயமாக எல்லோரும் தலைவராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை இந்த புத்தகம் சொல்லி இருந்தால் மகிழ்ச்சி, சொல்லவில்லை என்றால் நாம் அதையே கருத்தாக கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக. அதாவதுங்க இந்த அரசியல்னா எனக்கு பிடிக்காதுங்க. அரசியல்ல எனக்கு
அரசியல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நிறைய பேர் இளைஞர்கள் அரசியல்ல இருந்து ஒதுங்கி போறாங்க இல்லைங்களா? அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. பேசுவதில் அரசியல், பேசாம விட்டதுல அரசியல் இருக்குன்னா, பேசுறதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. யாரு எப்படி பேசுறாங்கன்றதுல ஒரு அரசியல் வருது. இப்ப ஒரு மொழியில தடுமாற்றம்னு சொன்னார் இல்லைங்களா? வாழ்க்கையில தடுமாற்றம். அதனாலதான் மொழியில தடுமாற்றம் வருது. வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கு இல்லைங்களா? வாழ்க்கையில அவங்களுக்கு எதை செய்யறது, எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு தெளிவில்ல. அதனாலதான் அவங்களுக்கு என்ன வருது? மொழியில தடுமாற்றம் வருது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மிக சிறப்பாக பேசப்படாத பல பக்கங்கள் குறித்து பேசி சென்றிருக்கக்கூடிய பேராசிரியர் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. தேவை தலைவர்கள் என்ற இந்த புத்தகத்தின் மூலம் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். தலைமை பண்பு, எது தலைமை பண்பு, எதை ஏற்க வேண்டும், எதை விடுக்க வேண்டும், எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பல செய்திகளை விவாதித்திருக்கிறோம். இத்தகைய செய்திகளை நம்முடைய சமுதாயத்திற்கும் கொண்டு சென்று சேர்ப்போம் என்று சொல்லி, அடுத்தபடியாக அடுத்த வாரத்திற்கான புத்தகமாக மக்களாகிய நாம், இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரை குறித்து நம்முடைய சகாக்கள் நிகரானவர்கள் ஆனால் வேறானவர்கள் என்ற நூலினை எழுதிய எழுத்தாளர் நிர்மல் அவர்கள் எழுதிய அந்த நூல் கலந்துரையாடப்பட உள்ளது. மக்களாகிய நாம் என்ற இந்த நூல் வாங்குவதற்கான இணையம் மூலமாக வாங்குவதற்கான இணைப்பு பகிரப்படும். தேவைப்படுபவர்கள் வாங்கி பரிசாக வழங்குவதோ இல்லை படிப்பதோ செய்து கொள்ளலாம். வாங்க முடியாதவர்கள் நம்முடைய அறிவுநெறி நூலகத்தில் புத்தகம் இருக்கிறது. படித்துவிட்டு அடுத்த வாரம் கூட்டத்திற்கு வரும்படி கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.